சொல்லுடா. அதுவா பாபா? அது வந்து யுகேஷ் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. கோழி மண்டை ஏன் இவ்வளோ கெஞ்சரா? சொல்லலாமா வேணாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா. சொல்லாமல் இருப்பேன், ஆனால் அதனால் எனக்கு என்ன லாபம்? நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனை பெருசாக்காது. அப்படியா? இந்த கோழி மண்டையை நம்பலாமா? சொல்லுடான்னு சொன்னேன். ஆ ஆ ஆ, ஆ, அதுவா பாபா? ஆக்சுவலாக நீ ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருந்தியா? அப்பயே ஒரு மாதிரி சந்தேகப்பட்டேன், ஏதோ ஒரு திருட்டு வேலை செய்ய போகிறேன்ட்டு. ஆனால் நீ ஃபோன் வச்சிருப்பியான்ட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சோம். அவ்வளோ திருட்டு மொழியாக முடிச்சேன். ஹே பவா, நான் அப்போவே சொன்னேன்ல, நீ திருன்னு முழிக்காதுன்னு. இப்போ பாரு, அதை வச்சு தான் அந்த பொறுக்கி கண்டுபிடிச்சிருக்கு. நான் கோழி மண்டை சொல்லட்டா? சாரி. இங்கே தான் எங்கேயோ வர சொன்னாங்க. எங்கேதான் தெரியல. ஹே பவா, உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்திருக்காங்களா? இங்கே தானே இருக்குன்னாங்க. என்ன பவா, என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? ஃபோனில் மிஸ் சொன்னது எல்லாமே உண்மையா? இல்லைம்மா, அது ஆண்டி. நீங்கள் எங்கே இங்கே? தம்பி நீங்கள், ஐயோ என்ன தெரியலையா? லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூட கொஞ்சம் பேசி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆனமே. அட ஆமாம்ல, எப்படி இருக்கீங்க தம்பி? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. பவா, உங்கள் அம்மாவை யுகேஷ்க்கு முன்னாடி தெரியுமா? தெரியும்டி. தெரியுமா? இது எப்படி? கோழி மண்டைக்கு ஒன்றும் புரியல.